கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். யாத்திராகமம் புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம், யாத்திராகமம் 2வது அதிகாரத்தின் 24வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 2வது அதிகாரம் 24வது வசனம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டார். கடந்த நாளிலே கர்த்தர் இருதயத்திலே அழுத்தமாக ஆழமாக வைத்த வார்த்தை பெருமூச்சு. ஆமென். பெருமூச்சை கேட்கிற ஒரு தேவன் உண்டு. பெருமூச்சின் சத்தத்தை கேட்டார். 23 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய சத்தம், முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. அநேக காரியங்களை சொல்லி முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள். முறையிடுகிற சத்தம் தேவ சமூகத்தில் எட்டுகிறது. அடுத்த வார்த்தை, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டார். பெருமூச்சு எப்பொழுது உண்டாகிறது? முறையிட்ட பிறகு. இந்த பெருமூச்சு விடும்போது எந்த வார்த்தையுமே சொல்ல முடியாது. அந்த ஏக்கம், அந்த பெருமூச்சின் சத்தம், ஒருவருடைய பெருமூச்சின் சத்தம் நமக்கு கேட்க வேண்டுமானால் நம்முடைய காதுகள் உன்னிப்பாய் அந்த நபருக்காக கவனிக்கப்பட்டிருக்க வேண்டும். தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், சிங்காசனத்தில் இருக்கிறார். ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்து வேதனை நிமித்தம், நெருக்கத்தின் நிமித்தம் கூக்குரலிட்டார்கள். அவருடைய பெருமூச்சின் சத்தம் அவர் காதில் கேட்டதாம். அப்படி என்றால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், பெருமூச்சின் சத்தத்தை கவனிக்கிற ஒரு தேவன். பெருமூச்சு விட்டு அழுகிற அனுபவத்தை எனக்கு தாங்கப்பான்னு கேட்க போறோம். இன்று நான் உங்கள் மத்தியில் பேசுவது பிரசங்கம் அல்ல. இன்னைக்கு நாம் சில காரியங்களை தியானித்து இது எனக்கு வேணும்பான்னு கேட்க போறோம். நான் 2 வாரத்துக்கு முன்பதாக ஜெபத்தில் சொன்னேன், சும்மாலாம் அழ முடியாது. அந்த பாரத்தை கர்த்தர் நமக்குள்ளே வைக்கும் போது மாத்திரமே, பாருங்க, எருசலேமை பார்த்து தான் அழ ஆரம்பிச்சிட்டார் இயேசு கிறிஸ்து. அப்போ எருசலேமை குறித்து அவ்வளவு பாரம் இருந்தபடினால்தான் அதை பார்த்து தான் அழுக வருது. அப்போ இந்த ஒரு கிருபையை தேவ பிள்ளைகள் கேட்கணும். ஆண்டவரே, பெருமூச்சு விட்டு அழுகிற அனுபவம் எனக்கு வேணும் ஆண்டவரே. பெருமூச்சு விட்டு அழணும். எசேக்கியேல் 21:6 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 21வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசியுங்கள். ஆதலால் மனுபுத்திரனே, உன் இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விடு. அநேக காரியங்களை வெளிப்படுத்தி சொல்லி தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார், மனுபுத்திரனே, எல்லாத்தையும் கேட்கிறல்ல, எல்லாத்தையும் அறிந்து கொள்ளுகிறல்ல, இனி நீ என்ன தெரியுமா செய்யணும்? உன் இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விடு. என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறார். எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்துகிறது போல இந்த நாட்களிலே தேவனோடு உறவாடுகிறவர்களுக்கு, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அவன் நன்மையான, அதாவது தேவன் செய்ய போகிற நன்மையான காரியங்கள், சேமத்துக்கு அடுத்த காரியங்களை குறித்து தேவன் வெளிப்படுத்தும் போது அதிகமாய் தேவனை பிரைஸ் பண்ணணும், துதிக்கணும்.
அதே வேளையில் இப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்கள் நடக்க போகிறதை தேவன் வெளிப்படுத்தும் போது என்ன செய்யணுமா? மனுபுத்திரனே, உன் இடுப்பு நொறுங்கும்படிக்கு நீ பெருமூச்சு விடு. என்கிட்ட அன்னைக்கே பேசினார், என்கிட்ட அப்பவே பேசினார், சொல்லி காண்பிப்பதற்கல்ல. ஆண்டவர் பேசினார்ல. எதுக்காக பேசினார்? எசேக்கியேலுக்கு இவ்வளவு பெரிய காரியங்களை, தரிசனங்களை எல்லாம் காண்பித்துட்டு சொல்றார், மனுபுத்திரனே, மனுபுத்திரனே, பெருமூச்சு விடுறா, பெருமூச்சு விடு, உன் இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பெருமூச்சு விட்டு அழுதா இந்த தீமை எல்லாம் நன்மையா மாறும். நீ பெருமூச்சு விட்டு அழுதா. ஹல்லேலூயா. பெருமூச்சு விடு. தாவீது சொல்றார் பாருங்க, 6வது சங்கீதத்தின் 6வது வசனம், 6வது சங்கீதம் அதனுடைய 6வது வசனம். என் பெருமூச்சினால் இளைத்து போனேன். இளைத்து போனேன். எது நிமித்தம் பெருமூச்சு? 3வது வசனத்தை வாசிங்க. என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது, மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? நாம ஜெபித்தோம், வாதை நிறுத்தப்பட அவர் இறங்கணும். இந்த சம்பவம், இந்த கொள்ளை நோய் பரவினதிலிருந்து எல்லா சபைகளில் கூடியல்ல, ஆனா எல்லா சபையாரும் ஜெபிக்கிறோம். எல்லா வீடுகளிலும் ஜெபம், எல்லா ஊழியர்களும் ஜெபம், உபவாச ஜெபம், பலவிதமான ஜெபம். ஆனா இன்றும் நிலைமை மாறிக்கொண்டுதான் போகிறது. ஏப்ரல் 14 லாக்டவுன் முடியும்னு பார்த்தோம். அது இப்போ மே 3 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. அதன் பிறகு என்ன ஆகும் தெரியவில்லை. இந்த வேதனையில தாவீதை போல எது வரைக்கும் ஆண்டவரை இறங்காதிருப்பீர், எது வரைக்கும் என்று சொல்லி சும்மா சத்தம் போடுறதுல, பெருமூச்சுல அவன் இளைத்து போகிறான். பெருமூச்சு விட்டு கதறும்படியாய் தேவன் சபையை எதிர்பார்க்கிறார். இந்த வார்த்தையை ஆண்டவர் கடந்த நாளில் உள்ளத்தில் வைத்ததுல இருந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிற ஒண்ணுதான், ஆண்டவர் இந்த கிருபை எனக்கு வேணும், இந்த கிருபை எனக்கு தான். ஆமென். பெருமூச்சு விட்டு ஜெபிக்கணும், பெருமூச்சு விட்டு அழணும். ஹல்லேலூயா. மனுபுத்திரனே, உன் இடுப்பு நொறுங்கும்படி அடி பெருமூச்சு விடு. சில தேவ ஊழியர்களை நான் அறிவேன், அவங்க பெருமூச்சு விட்டு அழுவதை நான் பார்த்திருக்கிறேன். அவங்க அவ்வளவு பெருமூச்சு விட்டு அழும்போது அவங்க வயிற்றுல கை வைக்கிறத பார்த்திருக்கிறேன். ஏன்னா வலி, அந்த மாம்சம் அந்த எலும்போடு ஒட்டி கொள்ளும் பாருங்க, அப்படி பெருமூச்சு விடுவாங்க. அப்போ எனக்கு அது புரியவில்லை. ஆமென், ஆமென். சிலர் ஜெபிக்கும் போது கர்த்தர் காண்பித்து தந்திருக்கிறார், இன்னார போய் பார் என்று. சிலரோடு பழகும் பாக்கியத்தை பார்த்திருக்கேன். அதுல எல்லாருமே பிரபலமானவங்க கிடையாது. அந்த ரங்கத்திலே அரை கதவை அடைத்துக் கொண்டு ஜெபிக்கிறவர்கள். அப்படி ஜெபிக்கிற சிலரை கர்த்தர் கண்களுக்கு முன்பாக காண்பித்து தந்திருக்கிறார். அவர்களை போய் பார்க்கும்போது அப்படி பெருமூச்சு விட்டு கதறாங்க. அவங்கள உலகத்துக்கு தெரியாது. நான் சொல்லுகிறது சில வருஷங்களுக்கு எல்லாம் முன்பு. இன்று பெருமூச்சு விட்டு அழுகிற கதறுகிற ஊழியர்கள் இருக்கிறார்கள். அரைக்கதவை அடைத்துக் கொண்டு புசியாமல் குடியாமல் பெருமூச்சு விட்டு எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர் என்று கதறுகிற தேவ பிள்ளைகள் உண்டு.
அதனாலதான் இன்னைக்கு தேவ ஒரு புறம் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தாலும் மறுபுறம் தேவ கிருபை இரக்கம் கிடைத்து கொண்டிருக்கிறது. இன்று எதற்காக இந்த வார்த்தைகளை கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார் என்றால், ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்டு போவதற்கு அதுக்குதான் ஊழியக்காரங்க இருக்கிறாங்களா, அவங்க இருக்கிறாங்களா. தேவன் அப்படி சொல்லவில்லை, நான் ஒரு மனிதனை தேடினேன் என்று தான் சொல்லுகிறார். ஆமே, பெருமூச்சு விட்டு அழுவது எப்படி, அது எப்படி அழ முடியும்? புரிந்து கொள்ளுங்கள், நீங்க விட்டு கொடுங்க, அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு வைப்பார். இன்று முதல் அந்த வித்தியாசத்தை காண்பீர்கள். கர்த்தர் விருதாவாய் பேசுகிறவர் அல்ல, சும்மா அல்ல கர்த்தர் வார்த்தையை தந்தது. இன்னையிலிருந்து அந்த வித்தியாசம் நீங்க ஜெபிக்கும் போது இந்த அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். பெருமூச்சு விட்டு அழணும், இடுப்பு நொறுங்கத்தக்க பெருமூச்சு விடணும். இன்னும் எவ்வளவு காலம், எதுவரைக்கும் ஆண்டவர் இறங்காது இருப்பீங்க? ஆமென். நாம உண்மையா ஜெபிப்போம்னா, நம்ம உண்மையில பெருமூச்சோடு கர்த்தரை நோக்கி வேண்டி நிற்போமானா, இந்த மே 3க்குள்ள ஆமென் செய்திகள் மாறுதலாய் கேட்க காதுகள் கேட்க போகிறது. லாக்டவுன் அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆக கர்த்தர் விட மாட்டார். நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை பொறுத்து கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரோடு பெருமூச்சோடு என்னை கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, இந்த லாக்டவுன் பீரியட் ஸ்டார்ட் ஆகி 25 நாளுக்கு மேல ஆகிறது. இத்தனை நாட்கள் என்ன செய்தோம் என்பதை சொல்லி சொல்லி நேரத்தை நான் வீணாக்க விரும்பவில்லை. இனி கொஞ்ச காலம் இருக்கிறது, கொஞ்ச நாட்கள் இருக்கிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. பெருமூச்சோடு தேவ சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். எதற்காக பெருமூச்சு விட்டு அழ வேண்டும்? பெருமூச்சு விட்டு கதறும் போது கர்த்தர் செய்கிற காரியங்கள் என்ன என்பதை குறித்து நான் சில வசனங்களை உங்களுக்கு முன்பாக சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் என்னோடு இணைந்திருக்கிறீர்கள் என நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். உங்களோடு கூட நானும் என்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் இந்த வார்த்தைகளுக்கு முன்பாக விட்டு கொடுக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். சபை ஒவ்வொரு காலத்துல எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறாரோ அப்படி இருக்க வேண்டும். அவர் வெளிப்படும் நாள்ல பெருமூச்சு விட்டு அழ வைக்க மாட்டார். அன்னைக்கு மணவாட்டியா தான் சபையை அழைச்சிட்டு போவார். இன்றைய காலம் நான் மணவாட்டியா இருந்தாலும் இந்த நாட்களிலே நான் பெருமூச்சு விட்டு தான் அழ வேண்டும். எஸ்தர் ராஜாவின் அரண்மனைக்குள்ள இருந்தாலும் அந்த காலத்திலே மொர்தெகாய் சொன்னா, நீ மௌனமா இருந்தேன்னா உன் கதை அவ்வளவுதான். நீ ராஜாக்கு மனைவியாக போறவள் தான், எல்லாம் ரைட்டு தான். ஆனா இந்த காலத்துல நீ அழணும். நம்ம சபை தான், மணவாட்டி தான், எல்லாம் ரைட்டு தான். ஆனா இந்த காலம் பெருமூச்சு விட்டு அழுகிற காலம். தேவனை அறிந்தவர்கள் ஜெபிக்கலைன்னா வேற யாருங்க ஜெபிப்பாங்க? யோனாவே நீ ஜெபிக்கலைன்னா கப்பல்ல இருக்கிற வேற யாரு ஜெபிப்பாங்க? பெருமூச்சு விட்டு அழணும். எதற்காக அழ வேண்டும் அல்லது எதற்காக பெருமூச்சு விட வேண்டும் என்பதை குறித்து ஒரு 5 காரியத்தை நான் வேகமாய் சொல்லுகிறேன். முதலாவது, எசேக்கியேல் 9வது அதிகாரம். எசேக்கியேல் 9வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எசேக்கியேல் 9:4. கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். நல்ல கவனமா கேளுங்க. தேசத்தில் நடக்கிற காணப்படுகிற அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள். அங்க இப்படி நடக்கு, இங்க இப்படி நடக்குது, இப்படி சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் போடுகிறவர்கள் அல்ல, அல்லது ஃபேஸ்புக்ல அங்க போஸ்ட் போடுகிறவர்கள் அல்ல. இங்க இப்படி நடந்ததுனால தான் கர்த்தர் அதை செய்தார், இங்க இப்படி நடந்ததுனால தான் கர்த்தர் இதை செய்தார்.
இப்படி சொல்லுகிறவர்கள் அல்ல. தேசத்தில் நான் வாழுகிற இந்த பூமியில, நான் வாழுகிற இந்த தேசத்துல இப்படி காரியங்கள் நடக்கிறது. வெளிநாட்டில் வேலை பார்க்கிறவர்களே, இந்த கேட்டுக்கொண்டு யாராவது இருக்கிறீங்கன்னா, ஆமா, இந்த வார்த்தையை நல்லா உள்வாங்கிக் கொள்ளுங்க. என்ன கர்த்தர் இந்த தேசத்துல கொண்டு வந்தது நோக்கம் என்ன தெரியுமா? ஆமா, இங்க ஏதோ பிழைத்து வாழ்ந்து வேலை பார்த்து பிழைத்து கொண்டு போவதற்கல்ல. இந்த தேசத்தில் காணப்படுகிற அருவருப்புகளின் நிமித்தம் நான் பெருமூச்சு விட்டு அழுவதற்காகவே கர்த்தர் என்னை இந்த தேசத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அருவருப்புகள் நிமித்தம் நாம் பெருமூச்சு விட தவறுவோமானால், அருவருப்புகளின் நிமித்தம் உண்டாகிற தண்டனை நிமித்தம் அநேக கூக்குரல்கள் கேட்கப்படும். அப்படிப்பட்ட கூக்குரலின் சத்தங்கள் தான் இப்பொழுது கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் இந்த வார்த்தையை நான் ரிப்பீட் பண்றேன், நடுக்கத்தோடு சொல்றேன். தேசத்தில் நடக்கிற, ஆமா, ஆங்காங்கே நடக்கிற அருவருப்புகளின் நிமித்தம் நாம் பெருமூச்சு விட தவறுவோமானால், சபை பெருமூச்சு விட தவறுமானால், அது நிமித்தம் உண்டாகிற தண்டனை நிமித்தம் அநேக கூக்குரல்கள் தான் கேட்கப்படும். தேசத்தில் காணப்படுகிற பெருமூச்சுகள் நிமித்தம், அருவருப்புகள் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு. என்ன வார்த்தை பாத்தீங்களா? அப்போ நல்ல கவனமா கேளுங்க. இப்போ அருவருப்புகள் நிமித்தம் கர்த்தருடைய கோபத்தின் கரம் நீட்டப்பட போகிறது. ஆனா அதுக்கு முன்னாடி கர்த்தர் சொல்லுகிறார், இதற்காக பெருமூச்சு விட்டு அழுறாங்க பாரு, ஆங்காங்கே இருக்கிறாங்க. பெயர் சொல்லப்படவில்லை, பெயர் சொல்லல. நான் திருப்பி சொல்றேன். ஆமே, அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை உண்டு. அதுல ஒரு வார்த்தை, பிரபலமானவர்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் அல்ல, பிரியமானவர்கள் எல்லாம் பிரபலமானவர்களும் அல்ல. பிரபலமானவர்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களும் அல்ல, பிரபலமானவர்கள் எல்லாம், பிரியமானவர்கள் எல்லாம் பிரபலமானவர்களும் அல்ல. பிரியமானவர்களில் சிலரை கர்த்தர் வெளியரங்கமாய் வைத்திருக்கிறார். ஜெபிக்கிறவர்களை, ஆராதிக்கிறவர்களை, கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறவர்களை, இப்படி அநேகரை வெளியரங்கமாய் வைத்திருக்கிறார். அநேகரை அந்தரங்கத்திலே மறைத்து வைத்திருக்கிறார். ஒரு எலியாவை வெளியரங்கமா வைத்தார், 7000 எலியாக்களை அந்தரங்கத்திலே வைத்தார். எலியாவை பார்த்து சொன்னார் அல்லவா, உன்ன மாதிரி 7000 பேர் எனக்கு தெரியும். ஆமென். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், தேசத்தின் நிமித்தம், தேசத்தில் உண்டாகிற அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற இந்த ஜனத்தின் மேல நீ முத்திரையை போடு, அடையாளம் போடு, அடையாளம் போடு, அடையாளம் போடு. பெருமூச்சு விட்டு அழுகிறவன் அவருக்கு விசேஷித்தவன். இந்த அடையாளம் வேணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? என் மேல அந்த அடையாளம் போடப்படணும். என் தேசத்துக்காக நான் அழுகிறவன் என்கிற அடையாளம். நான் இதை ஆண்டவரை வெளியே 4 பேர்ட்ட சொல்லுகிறவனா இருக்க கூடாதப்பா. நீர் அறிவீர் ஆண்டவரே, நீர் அறிவீரப்பா. நீங்க அடையாளம் போடணும் ஆண்டவரே, நீங்க அடையாளம் போடணும் ஆண்டவரே. வேற அடையாளம் வேண்டாம் ஆண்டவரே, வேற அடையாளம் வேண்டாப்பா. இத்தனை வரங்கள் பெற்றவன், அப்படி ஒரு அடையாளம் வேண்டாம் ஆண்டவரே. நீர் எந்த அடையாளத்தை காண விரும்புகிறீரோ அந்த அடையாளம் எனில் போடப்பட வேண்டும். அருவருப்புகள் நிமித்தம் தேசத்தில் நடக்கிற எவ்வளவு காரியங்கள். தேசத்தில் பாருங்க, கடந்த நாள் குழந்தை ரிப்போர்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அதுல ஒரு காரியம், சிறு பிள்ளைகள் கடத்தல் ரொம்ப அதிகரித்து இருக்கிறது. சிறு பிள்ளைகள் அநேகர் பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளவு அருவருப்பான காரியங்கள், எவ்வளவு அக்கிரமான காரியங்கள். திடீர்னு பிள்ளையை காணலேன்னு செய்தி வரும். 10 நாள் கழித்து பார்த்து அந்த பிள்ளையை கெடுத்து கொன்று எங்கேயோ தூக்கி போட்டிருப்பாங்க. பரவலாய் கேட்ட செய்திகளில் இது ஒன்றாயிருந்தது. எவ்வளவு அக்கிரமங்கள், எவ்வளவு அருவருப்புகள்.
புருஷன் மனைவிக்கு துரோகம் செய்து வேறொரு தொடர்பை வைத்துக் கொள்வது, மனைவியும் புருஷனுக்கு கோபம் செய்து துரோகம் செய்து வேறே தொடர்புகளை வைத்துக் கொள்வது எவ்வளவு துணிகரமான தெய்வ பயமற்ற பாவங்கள், தேசத்தில் அருவருப்புகள். இது நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற சபையாய் நாம இருக்கணும். ஆமென். அந்த வார்த்தை பார்த்தீங்களா? பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆங்காங்கே இருக்கிறாங்க, ஆங்காங்கே இருக்கிறாங்க, ஆங்காங்கே இருக்க. நியூஸ் பேப்பரை பார்க்குறாங்க, நியூஸை பார்க்குறாங்க, இப்படிப்பட்ட செய்தி எதை பார்த்ததும் அவங்களே அறியாம இருதயம் ஓட்டையுது. செய்தியை பார்க்குறாங்க, இப்படிப்பட்ட காரியங்களை கேள்விப்படும் போது உள்ளெல்லாம் ஒட்டையுது. ஆமென். தேசத்தில் நடக்கிற அருவருப்புகள் நிமித்தம் பெருமூச்சு விட்டாலும் சபையே இதை கவனி. அப்படி நீ செய்வாயானா உன் மேல ஒரு அடையாளம் போடப்படும், உன் மேல ஒரு அடையாளம் போடப்படும். அதனுடைய ரிசல்ட் பாருங்க. 5-6 வசனங்களை வாசிங்க. பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, அடையாளம் போடப்படாத அருவருப்புகளை செய்த நிர்விசாரமா இருந்த மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரம் எங்கும் உருவ போய் வெட்டுங்கள், உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். நல்ல எவ்வளவு பயங்கரமான வார்த்தை. நடுக்கத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நீதி செய்யும் போது முதல்ல எங்க ஸ்டார்ட் பண்ணுவாராம்? பரிசுத்த ஸ்தலத்திலே தொடங்குங்க. இந்த நாட்களிலே சபையே நாம் பெருமூச்சு விட்டு அழ வேண்டிய நாட்களில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. துணிகரமான பாவம், மறைவான குற்றங்கள். இந்த நாட்களில் யோசிக்கணும். தானியேலை பாருங்க, முதல்ல தன் பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்யறான், தன் ஜனத்தின் பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்யறான். அவன் அப்படி சாம்பல்ல உக்காந்து புழுதியில உக்காந்து ஆண்டவரை ஆமென் சொல்ல, ஆண்டவரே எங்கள் நீதி இல்லை, ஒண்ணுமே கிடையாதுப்பா, உங்க இறக்கம்ப்பா இறக்கம்ப்பான்னு கதறான். பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள். சுத்திகரிப்பு முதல்ல சபையில தான் உண்டாகும், தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்கள்ல உண்டாகும். இது சுத்திகரிக்கிற பீரியடா நம்ம பார்க்கணும். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு முன்னாடி சர்ச் எல்லாம் கிளீன் பண்ணுவோம்ல, எல்லாம் பாயை மடக்கி நல்லா தொடச்சி எல்லாம் கிளீன் பண்ணிட்டு திருப்பி வந்து அழகா ஆராதிக்கிறோம்ல. ஒரு மகிமையான ஆராதனைக்கு, ஒரு பரிசுத்த ஆராதனைக்கு முன்னாக நாம் வெளியரங்கமா இப்படி ஒரு சுத்திகரிப்பு நடத்துகிறோமே, அதே போல இனி வரும் நாட்கள் எழுப்புதலை நாட்கள். அந்த நாட்களில் தேவன் மகிமையான காரியங்களை தேசத்தில் நடப்பிக்கிறதற்கு முன்னே சபையை சுத்திகரிக்கிறார், ஒவ்வொரு குடும்பத்தை சுத்திகரிக்கிறார். இந்த நாட்களிலே பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள் மேல அடையாளம் போடப்படும், பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள் மேல அடையாளம் போடப்படும். அவர்களை சேவ் சோனுக்குள்ள கொண்டு வந்துருவார், அவர்களை பாதுகாப்பின் வளையத்துக்குள்ள கொண்டு வந்துருவார். ஒரு தீங்கும் அவர்களை அணுக அவர் அனுமதிக்க மாட்டார். அதிகமா ஜெபிக்கணுங்க. சுத்திகரிக்கப்பட கர்த்தருடைய சமூகத்தில் விட்டு கொடுக்கணும், தாழ்த்தணும், கதறணும், கண்ணீர் வடிக்கணும், பெருமூச்சு விடணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக எதற்காக பெருமூச்சு விடணும்? எசேக்கியேல் 21வது அதிகாரம் 7வது வசனம்.
நீ எது நிமித்தம் பெருமூச்சு விடுகிறாய் என்று அவர்கள் உன்னிடத்தில் கேட்டால் நீ அவர்களை நோக்கி துர்ச்செய்தி வருகிறது நிமித்தமே பெருமூச்சு. இன்னைக்கு கேட்கப்படுகிற செய்திகளை பாருங்கள். ஆமென். நேற்று மட்டும் அமெரிக்காவில் அவங்க கொடுத்த ரெக்கார்டின் படி 2500 பேர் ஒரே நாளில் மரித்திருக்கிறார்கள். லட்சக்கணக்கான ஜனங்கள் பாதிப்புக்குள்ளா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட செய்திகள் துர்ச்செய்தி அல்லவா? இந்த துர்ச்செய்தி நிமித்தம் பெருமூச்சு விடணுமா? அதற்கு மேலே வசனத்துல தான் சொல்லப்பட்டிருக்கிறது, இடுப்பு நொறுங்கத்தக்கதா பெருமூச்சு விடு. ஹல்லேலூயா. தேசத்தில் நடக்கிற காரியங்கள், இப்பொழுது நாம் கேட்கிற செய்தி எல்லாம் துர்ச்செய்தி நடுவில் கேட்கப்படுகிற நல்ல செய்தி என்ன? இத்தனை பேர் குணமடைந்தார்கள். அதையெல்லாம் கேட்கும்போது மனதுக்கு ஆறுதலாக இருக்கிறது. ஆனாலும் பாதிப்பை குறித்து கேட்கும்போது அது துர்ச்செய்தி தானே. பாருங்க, அப்சலோமுக்கு பயந்து தாவீது ஒளித்திருந்தாலும் இப்போ யோவாப் எல்லாம் புறப்பட்டு போறாங்க. ஏன்னா யோவாபை பொறுத்த வரைக்கும், தாவீது கூட இருந்தவங்களை பொறுத்த வரைக்கும் ராஜாவை சேஃப் பண்ணணும், ராஜாவை எப்படியாவது காப்பாற்றணும். அதனால அப்சலோம் இருக்கிறது வரைக்கும் ஆபத்துன்னு சொல்லி போய் அப்சலோமை கொண்டு விடுகிறார்கள். தாவீது உள்ளம் துடித்து கொண்டிருக்கிறது. எது நிமித்தம்னா அப்சலோமின் நிமித்தம். அப்போ ஒருவன் செய்தியை சொல்ல ஓடி வருகிறான். ஓடி வரும்போது ராஜா கேட்கிறார், நல்ல செய்தியாப்பா, என் பிள்ளை சுகமா இருக்கிறானா? நல்ல செய்தி. அவன் உள்ளம் அப்படி துடிக்குது பாருங்க. இல்ல ராஜாவே அப்சலோம் மரித்து விட்டான்னு சொன்னது ராஜா அழுவார். இதே போல இந்த வேதனையை ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காய் துக்கிக்கிறது போல சபை தேசத்துக்காய் பெருமூச்சு விடணும். ஆமென். இந்த லாக்டவுன் பீரியட இப்படி பயன்படுத்துகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் மேல் ஒரு விசேஷித்த அடையாளம் போடப்படும். ஆமென். ஆமென். துர்ச்செய்தி நிமித்தம் பெருமூச்சு விட்டாளணும். ஆண்டவர்ட்ட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நீங்கள் உங்களுக்குள்ளே ஜெபித்துக் கொண்டிருங்கள். என்ன ஜெபித்துக் கொண்டிருக்கணும்? இப்படிப்பட்ட கிருபைகளை எனக்கு தாங்கப்பா, இப்படிப்பட்ட கிருபைகள் எனக்கு வேணும்பா. ஆமென். நாம் ஜெபத்து குறிப்பில் கேட்டோமே, தேசம் துக்கித்து விடாய்த்திருக்கிறது. தேசம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. எவ்வளவு பரிதாபங்கள், எவ்வளவு வேதனைகள் பாருங்க. இந்த டாக்டர்ஸ், நர்சஸ் சில வீடியோஸ் எல்லாம் யாரோ அனுப்பி கொடுத்தாங்க, பார்த்த. உண்மையில ஒரு சில வீடியோவை நான் என்னால் பார்க்கவே முடியல, உடனே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு நர்ஸ், ஒரு சகோதரி தன்னுடைய கணவனுக்கு ஒரு வீடியோ சாட்ல பேசின ஒரு கிளிப்பிங் ஒன்று அனுப்பி விட்டுருந்தாங்க. என்னால் ஒரு 10 செகண்ட்ஸுக்கு மேலே பார்க்க முடியல. அந்த சகோதரி சொல்கிறாங்க, அவர் விசாரிக்கும் போது ஏன் ஃபோன் பண்ணால் எடுக்கலை அப்படின்னு விசாரிக்கும் போது அந்த சகோதரி சொல்கிறாங்க, இப்படி 5 பேருக்கு பாசிட்டிவாக டெஸ்ட் பண்ணதில் பாசிட்டிவ்னு வந்திருக்குல்ல. அவர் கேட்குறாரு, ஆமாம் அப்படின்னு. அதில் ஒரு ஆள் நான் தான் சொல்கிறார். சொல்லும்போதே அந்த சகோதரன் அழ ஆரம்பிக்கிறார். கொஞ்ச நேரத்தில் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு இவங்க சால்வ் பண்ணுறாங்க. அடுத்து பிள்ளைகிட்ட பேசுகிறாங்க. பேசும்போது இவங்களுக்கு தாங்க முடியல, அவ்வளோதான், எனக்கு அதுக்கு மேலே என்ன நடந்துச்சுன்னு பார்க்க முடியல, நான் உடனே ஆஃப் பண்ணிட்டேன். இதில் எவ்வளோ துக்கமான காரியம் பாருங்க. கடந்த நாள் இன்னொரு துக்கமான செய்தி. ட்ரீட் பண்ண டாக்டருக்கு கொரோனா வந்து இந்த வைரஸ் பாதிக்கப்பட்டு அவர் மரித்திருக்கிறார். மரித்து அவருடைய சடலத்தை தகனம் பண்ணும்படியாக ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனால் அந்த ஊர் மக்கள் இந்த வைரஸ் பாதிக்கப்பட்டு இறந்தவருடைய சரீரத்தை இங்கே அடக்கம் பண்ணக்கூடாது என்று சொல்லி அவங்க அதற்கு தடை செய்தார்கள். அதன் பிறகு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. எவ்வளோ பரிதாபமான காரியம் பாருங்க. அவர் ஜனங்களுக்கு ட்ரீட் பண்ண போய் இப்படி ஒரு நோய்க்குள்ளாக்கப்பட்டு அவர் மரித்திருக்கிறார்.
அவருடைய சரீரத்தை அந்த இடத்துல தகனம் பண்ண ஜனங்கள், அந்த ஊர் மக்கள் வந்து அனுமதிக்கவில்லையா. எவ்வளவு வேதனையிலும் மிகப்பெரிய வேதனை இது. இதெல்லாம் எவ்வளவு துர்ச்செய்தி அல்லவா, எவ்வளவு வேதனையான காரியம். ஜெபத்தில் சொல்ல கேட்டோமே, அடக்கம் பண்ண இடம் இல்லாம வீட்டில் மரித்த அந்த நபருடைய குடும்பத்தினர் அந்த சடலத்தை எடுத்துக்கொண்டு ஓடி ரோட்லே போட்டுட்டு போறாங்க. அநேகர் பார்த்திருப்பீங்க. ஆமென், ஹல்லேலூயா. இது நிமித்தம் பெருமூச்சு விடுகிற சபையே, நீ மணவாட்டி தான். மணவாளன் வரும்போது மகிழ்ந்து களி கூர்ந்து போ. ஆனா இந்த நாட்கள் மௌனமா இருக்க வேண்டிய நாட்கள் அல்ல, அரண்மனையில் சுகித்திருக்க வேண்டிய நாட்கள் அல்ல. எஸ்தரே, ரெட்டுடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து நீ கதற வேண்டிய நாட்கள். துர்ச்செய்தி நிமித்தம் நீ புலம்ப வேண்டிய, துக்கிக்க வேண்டிய, பெருமூச்சு விட்டு ஆள வேண்டிய நாட்கள். எத்தனை பேருக்குள்ள இந்த வார்த்தை போகிறது என்று தெரியவில்லை. ஆனால் உண்மையாய் தங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்களுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படிப்பட்ட பெருமூச்சு விட்டு அழுகிற பாக்கியம், அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள என்னை கொண்டு போங்கப்பான்னு ஜெபம் பண்ணுங்க. என்னை கொண்டு போங்கப்பா. துர்ச்செய்தி நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழணும். மூன்றாவதாக மார்க்கு சுவிசேஷம் 7வது அதிகாரம் அதனுடைய 32 முதல் 35 வரை ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாய் பேச முடியாத, காது கேட்காத ஒரு சகோதரனை இயேசுவினிடத்தில் அழைத்து கொண்டு வருகிறார்கள். அவனுடைய நிலையை கற்று பார்க்கிறார். தனக்கு முன்பாய் கொண்டு வரப்பட்ட அந்த சகோதரனுடைய, அந்த வாலிபனுடைய நிலையை கற்று பார்க்கிறார். பார்த்து என்ன செய்தார் தெரியுமா? 34வது வசனத்தை வாசியுங்கள். வானத்தை அண்ணாந்து முதல்ல அவனை பார்க்கிறார். அதுக்கு மேல படிச்சீங்கன்னா தெரியும். அவனை தம்மிடத்தில் வரவழைக்க சொல்லுகிறார். அவன் நிலையெல்லாம் பார்க்கிறார். அவனுக்கு வாயும் பேச முடியல, அவனுக்கு காதும் கேட்க முடியல. இப்போ அவன் நிலைமையெல்லாம் அறிகிறார். அறிந்ததும் இயேசு செய்கிற காரியம் என்ன காரியம் செய்கிறார்? 34 வாசிங்க. வானத்தை அண்ணாந்து அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்று சொன்னார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தம். நல்ல கவனிங்க. மற்ற இடத்துல இயேசு சொன்ன உடனே அற்புதம். உன் விசுவாசத்தைபடியே ஆகடவுது, உன் விசுவாசத்தின்படி ஆகடவு. ஆனா இயேசு இங்கே நமக்கு ஒரு நல்ல அடிச்சுவடை வைத்திருக்கிறார். என்ன அடிச்சுவடை தெரியுமா? நிலையை அறிகிறல்ல, தேசத்தின் நிலைமையை பார்க்கிறல்ல, ஜனங்களின் நிலைமையை பார்க்கிறல்ல, பார்த்துட்டு அப்படி விட்டுறாத. பார்த்துட்டு நீ அடுத்த நேர கண்களை வானத்துக்கு ஏறிடு. கண்களை வானத்துக்கு ஏறிடு. எதற்காக இயேசு இப்பொழுது கண்களை வானத்துக்கு ஏறெடுத்திருக்கிறார்? தனக்கு முன்னே இருக்கிறவனுடைய நிலை மாற, ஜனத்தின் நிலை மாற கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து ஒரு பெருமூச்சு விட்டார் பாருங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனுக்காக இந்த உள்ளம் ஏங்குது. ஆமென், ஹல்லேலூயா. யோபு ஒரு வார்த்தை சொல்லுவார். யோபு சொன்ன சிச்சுவேஷன் வேற, ஆனால் அந்த வார்த்தை என்னோட அதிகமாய் பேசின வார்த்தை. யோபுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய ஆமென் 24வது வசனம். என் போஜனத்துக்கு முன்னே, இந்த வார்த்தையை நல்ல கவனிக்க. என் போஜனத்துக்கு முன்னே எனக்கு பெருமூச்சு உண்டாகிறது. எனக்கு பெருமூச்சு உண்டாகிறது. கவனிங்க. சாப்பிடுறோம், ஏதோ ஒரு சாப்பாடை இப்ப சாப்பிடுறோம். யோபு சொல்றேன், என் போஜனத்துக்கு முன்னே, அதாவது நான் சாப்பிடுறதுக்கு முன்னாடி எனக்கு பெருமூச்சு உண்டாகிறது. கடந்த வாரத்தில் அதிகமாக ஆவியானவர் பாரப்படுத்தின காரியம், அநேகர் சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு குடும்பம், ஒரு தாய் 3 பிள்ளைங்கள் பட்டினி நிமித்தம் தற்கொலை செய்த ஒரு நியூஸை போட்டிருந்தாங்க. எத்தனையோ ஜனங்கள், நீங்க இந்த செய்தி பார்த்திருப்பீங்க, வட இந்தியாவில எல்லாம் சொந்த ஊருக்கு போக வாகனம் இல்லாமல் எத்தனையோ கிலோமீட்டர்ஸ் தூரம் அவர்கள் கால்நடையாய் நடந்து போறாங்க. அதுல ஒரு வீடியோ பார்த்து என் உள்ளெல்லாம் துடித்தது. ஒரு தாய், 2 குழந்தைங்க. அந்த தகப்பன் லக்கேஜ் எல்லாம் தூக்கி தன்மையில வைத்திருக்கிறதுனால பிள்ளைகளை தூக்க முடியாது.
தாய் ஒரு பிள்ளையை தூக்கி நடக்கிறாள். இன்னொரு பிள்ளை ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும். எல்லாரும் சேர்ந்து போறாங்க. அந்த பிள்ளைக்கு காலில் செருப்பு இல்லை, கால் ரத்தம், காலை தூக்கி கூட வைக்க முடியல. ஒரு காலை தூக்கி வைத்து இன்னொரு காலை இழுத்து 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 வலியில் அழுது அழுது அந்த தாய்க்கு பின்னாடியே போறா. அதை பார்த்து உள்ளெல்லாம் உடைஞ்சது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, கர்த்தர் தந்த ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுங்க, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா அதுக்கு முன்னாடி ஆகாரம் இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்காக நீ பெருமூச்சு விடணும். நிலையை அறிந்து ஒரு சூழ்நிலை, ஒருத்தங்க நிலை நமக்கு தெரியுது, உதவ முடியுமானால் தைரியமாய் சந்தோஷமாய் நிச்சயமாய் உதவுங்க. ஆனா நமக்கு ஒரு திராணி மிஞ்சி நம்மால எதுவுமே செய்ய முடியாது. ஆனா இந்த காரியத்தை எல்லாரும் செய்ய முடியும். அந்த ஜனத்துக்காக பெருமூச்சு விட்டு இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டார். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், அவருடைய பிதா அல்லவா, அந்த தனக்கு முன்பாய் கொண்டு வரப்பட்ட நிறுத்தப்பட்ட அவனுடைய நிலை மாற வானத்தை பார்த்து அப்பான்னு பெருமூச்சு விட்டுதான் எப்பத்தான்னு சொன்னார். விடுதலை விடுதலை. அவன் நிலை மாறிட்டு இன்று இப்படிப்பட்ட அநேக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் நம்முடைய தேசத்தில் வாழ்கிறார்கள். இன்னைக்கு நீங்க உங்க ஆகாரத்தை புசிப்பதற்கு முன்னே ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவரே எனக்கு நீங்க தந்த இந்த ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆனா அப்பா, எத்தனையோ பேருக்கு ஆகாரம் கிடைக்கல ஆண்டவரே. இந்த நேரத்தில் எத்தனையோ பேர் பட்டினியில இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்ப அவங்களுக்கு எப்படியாவது ஒரு வாசலை திறந்து போஷிப்பீராக, அவர்களுக்கு ஆண்டவரே ஆகாரம் கிடைக்க பண்ணுவீராக. அப்படி சொல்லி நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீங்க உட்கொள்ளுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், அவர்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவர் ஜெபிக்கும் போது கூட அப்படி சொல்லிதான் ஜெபிக்க சொன்னார். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும் என்றார். எனக்கு வேண்டியதுன்னு தனியா கேட்க சொல்லல. உனக்கு இன்னைக்கு சாப்பாடு தேவை, அதனால நீ இப்ப ஜெபம் பண்ணி கேளு. ஆனா உன்னை போல அநேகர் தேவையில இருக்கிறாங்க, அவங்களுக்காக சேர்த்து கேளுப்பா. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னரா இருக்கிறார். கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டல, கேட்கறத நிறைய பேருக்கு சேர்த்து கேளு, எல்லாருக்கும் சேர்த்து கேளு. ஜனத்தின் நிலையை அறிந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விடும். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், நிறைய பேர் ஷேர் பண்றீங்க. இதை பார்க்குறவங்களுக்கு சொல்றேன், இன்ஃபர்மேஷன் தெரியறதுக்காக ஜனத்தின் நிலைமை யாரோ வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க, நீங்க ஷேர் பண்றீங்க, ஓகே. ஆனா உங்களால அந்த ஜனத்துக்காக கர்த்தரை நோக்கி, வானத்தை நோக்கி, கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பெருமூச்சு விட்டு அழ முடியலைன்னா ஷேர் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க, நேரத்தை வீணாக்காதீங்க. ஃபீல் பண்றது மாதிரி உங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் அவர்கிட்ட காட்டுங்க, அவருக்கு முன்னாடி கொட்டுங்க. இயேசுவை பாத்தீங்களா, அவர் சுகமாகட்டும்னா சுகமாகும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆனா அவ்வளவு நேரம் அவன் பட்ட கஷ்டத்தை நினைச்சு அவருக்கு பெருமூச்சு. ஹல்லேலூயா. அவனை சுகமாக்க முடியவில்லையே என்று அவர் பெருமூச்சு விடல. இன்னும் கொஞ்சம் செகண்ட்ஸ்ல அவனுக்கு விடுதலை கிடைச்சிடும். ஆனா இவ்வளவு நாள் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சானே, இவ்வளவு நாள் இந்த வேதனை அதை நினைச்சு அவருக்கு வேங்கிட்டார். அவருடைய பிள்ளைகள் நாம, அவருடைய சந்ததி நாம, ஜனத்தின் நிலையை கண்டு காணாதவர்களாய், கேட்டு உணராதவர்களாய் நான் என் குடும்பம், என் பிள்ளைங்க, என்னுடையது இப்படி இருக்கிறதுக்கு அல்லங்க. இந்த காலத்தில் மௌனமா இருக்க வேண்டிய காலம் அல்ல சபையே. ஜனத்தின் நிலையை அறிந்து பெருமூச்சு விட்டளணும். நேரம் போகிறபடி நான் வேகமாய் சொல்லி ஜெபிக்கிறேன். 4வதாக மார்க் 8:12 வாசியுங்கள். எதற்காக பெருமூச்சு விடணும் தெரியுமா? மார்க் 8:12. அவர் தம்முடைய ஆவியில் பெருமூச்சு விட்டு
இந்த சந்ததியார் அடையாளம் தேடுகிறது என்ன? இயேசுவின் இடத்துல அடையாளத்தை தேடி கொண்டிருந்தார்கள். அநேக காரியங்களை இயேசு செய்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தும் அதை அறியாமலும் உணராமலும் இன்னும் அடையாளத்தை தேடி வந்தது நிமித்தம் இயேசு என்ன தெரியுமா செய்தார்? பெருமூச்சு விட்டார். இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஜனங்களுடைய அறியாமை நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுதார். உண்மையாய் சொல்லுகிறேன், தேசத்தில் விடுதலை உண்டாக, இப்படிப்பட்ட கொள்ளை நோய் நிறுத்தப்பட வேதம் நமக்கு சொல்லி தந்த காண்பிக்கிற ஒரே மார்க்கம் கர்த்தரை நோக்கி பார்ப்பது மட்டுமே. கர்த்தர் காவாராகில் ஜனங்கள் உணர்வடையணும். இன்னும் அறியாமையில இருக்கிறாங்க ஆண்டவரே, இன்னும் உணராம இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆமென். அறியாமை நினைத்து அழணுங்க. ஜீவ மார்க்கத்தை அறிந்து கொள்ளும் பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இதை அறியாமல் உணராமல் எத்தனை ஜனங்கள் நம்மை சூழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனை நல்லவர்கள் இருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை உண்மையுள்ளவர்கள் இருக்கிறாங்க தெரியுமா? ஆனால் இன்னும் அறியாமையில் இருக்கிறார்கள். அறியாமை என்கிற இருளில் அகப்பட்டிருக்கிற ஜனத்தின் நிலைமை அறிந்து பெருமூச்சு விட்டாலும் சபை இந்த நாட்களிலே தேசம் உணர்வடைய இப்படிப்பட்ட பெருமூச்சு விட்டு அழுகிற ஜெபங்கள் சபைகளில் எழும்புவது அவசியம். அறியாமை நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழணும். ஐந்தாவதாக ஒரு முக்கியமான காரியத்துக்காக அழணும். இதுக்காக நம்ம ஜெபித்தோம், இருந்தாலும் இன்னும் அழணும். என்ன காரியம்? 137வது சங்கீதம் அதனுடைய 1வது வசனம். 137வது சங்கீதம் 1வது வசனம். பாபிலோன் ஆறுகள் அருகே நான் உட்கார்ந்து, பாபிலோன் ஆறுகள் அருகே நான் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க சொல்ற ஒரு சங்கீதம் தான் இது. என்ன தெரியுமா? ஆராதனை நஷ்டப்பட்டாச்சு, எல்லாம் இழந்து பாபிலோன் அடிமைத்தன கட்டுக்குள்ள இப்ப அகப்பட்டிருக்கிறார்கள். பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து சீயோனை நினைத்து அழுதோம், சபையை நினைத்து அழுதோம். ஓ, நாங்க வாரம் கூடி கூடி ஆராதிக்கிறது எவ்வளவு நல்லா இருந்துச்சு. கடந்த நாளில் சிலர் பேசும்போதே அழுதார்கள். சாப்பாடு இல்லாம கூட நான் இருந்துருவேன், ஆனா ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆராதிக்காம என்னால இருக்க முடியலன்னு சொல்லி ஒரு அங்கிள் என்கிட்ட வேதனையோடு பேசினாங்க. ஆகாரம் இல்லாம விசாரிக்கும் போது, ஆகாரம் இல்லாதது கூட எனக்கு கவலை இல்லை, ஆனா ஆராதனை இல்லாததை என்னால தாங்க முடியல. என்னதான் ஆன்லைன்ல பார்த்தாலும் சபையில கூடி ஆராதிக்கிறது மாதிரி வரல. நிச்சயமா அது வராது. ஆன்லைன்ல செய்தி கேட்க நல்லா இருக்கும், ஆனா ஆராதிக்கிறதுக்கு செட் ஆகாது. நம்ம நான் பிராக்டிக்கலா பேசுறேன், உண்மையை பேசுறேன். ஆன்லைன்ல டெய்லி நாங்க ப்ரோக்ராம் பண்றோம், இருந்தாலும் நான் உண்மையை சொல்றேன். ஹல்லேலூயா. நீங்க என்னதான் பாருங்க, வார்த்தையை கேட்கறது வேற, வார்த்தையை கேட்கும்போது நம்ம கவனிப்பு வந்து சில அன்னைக்கு ஒரு சிஸ்டர் என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, வார்த்தையை கேட்கும்போது நான் டிவியில் பார்க்குறதையும் மறந்து நான் அல்லேலூயா ஆமேன்னு சத்தம் போட்டேன் என்றார்கள். வார்த்தை கேட்டு நம்ம இப்படி இதாகிறோம், ஆனால் ஆராதனைகளில் இன்வால்வ் ஆகிறது என்பது ரொம்ப சவாலான காரியம். நம்ம பல நேரத்தில் ஆன்லைனில் பார்க்குறது பார்வையாளர்களாக தான் இருப்போம், இப்படி பார்த்துட்டு இருப்போம். ரைட், இப்போ என்ன பாட்டு பாடுறாங்க, ரைட், அடுத்து யார் கமெண்ட் போடுறாங்க. ஸோ இந்த நம்முடைய பாருங்க, ஆனால் சபை கூடி வருதல் என்கிறது அது விசேஷம். நாங்கள் இப்போ எதை நினைச்சு அழுறோம் தெரியுமா? அந்த சீயோனை நினைச்சு நான் அழுறோம். பெருமூச்சு விட்டு அழணும். இனி ஒரு என்னைக்கு ஆண்டவரே கிட்டத்தட்ட 4 வாரங்கள், இன்னும் 2 வாரங்கள் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில நீட்டப்பட்டிருக்கிறது. சீயோனை நினைச்சு அழணும். மீண்டும் சபை கூடி வரணும். மலை மேல் இருக்கிற பட்டணம் தான் சபை.
அது மறைந்திருக்க கூடாது. கலங்கரை வெளிச்சம்தான், விளக்குதான் சபை. அது அடைக்கப்பட்டிருக்க கூடாது. சபை பூட்டப்பட்டிருக்குமானால் அது அந்த இடம் முழுவதும் இருளா இருக்கும். ஆராதனை நிறுத்தப்படக்கூடாது. தூபம் 24 மணி நேரம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இதெல்லாம் நினைக்கும் போது சீயோனின் பாட்டுகள் சேர்ந்து முதல் சண்டே ஆனா வந்து ஒருமித்து கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்வது. ஆமென். பிள்ளைங்கெல்லாம் வரிசையா வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ல சண்டே ஸ்கூல் போயிட்டு அப்படி வரிசையா வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறது, சேர்ந்து ஆராதிக்கிறது, ஒருவருக்கு ஒரு ஆராதனை முடித்து ஒருவர் பார்த்து விசாரித்து மகிழ்ந்து திரும்ப செல்வது. எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு பாக்கியம். நாங்க பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து சியோனை நினைத்து அழுதோம். சியோனை நினைத்து அழுதோம். எத்தனையோ ஊழியர்கள் ஆமென் சியோனை சபையை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார். விசுவாசிகளுக்கு எவ்வளவு வேதனையோ அதிலும் அதிகமாய் ஊழியர்களுக்கு எத்தனையோ ஊழியர்கள். ஆமென். ஆராதனை இல்லாதது என்பது ஒரு ஆராதனை தான் எல்லாருக்குமே பலன். ஹல்லேலூயா. இந்த நிலை மாற கர்த்தர் சொல்லுகிறார், பெருமூச்சு விடு, பெருமூச்சு விட்டாலும். ஆமென். ஆண்டவருடைய அந்த கிருபையை கேட்கலாம். நான் பெருமூச்சு விட்டு அழும்போது கர்த்தர் செய்கிற 3 காரியத்தை கூட நான் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். 1வது யாத்திராகமம் 2:24. பெருமூச்சை கர்த்தர் கேட்டு ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். பெருமூச்சு அவர் நினைவு கூறுவார். அவருடைய நினைவுல கொண்டு வந்து விட்டுரும். ஹல்லேலூயா. இன்றைய பெருமூச்சு அன்று அவர் சொன்ன வார்த்தை, அன்று அவர் செய்த உடன்படிக்கையை அவருக்கு நினைவுல கொண்டு போய்விடும். நினைவு கூர்ந்தார். எத்தனையோ பரிசுத்தவன்கள், எத்தனையோ முற்பிதாக்கள் மூலமாய் உரைக்கப்பட்ட வார்த்தைகள், தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் இன்று சபையே நீ பெருமூச்சு விட்டு அழும்போது நினைவு கூறப்படும். நினைவு கூறப்படும். எத்தனையோ பேர் எழுப்புதலுக்காக கண்ணீர் வடித்தவர்கள், எத்தனை பேர், எத்தனை பரிசுத்தவன்கள். என்னுடைய அறிவில் 2014 முதல் பார்த்தீங்கன்னா அநேக பரிசுத்தவான்கள் ஓட்டம் திடீரென்று முடிந்தது. எத்தனையோ பேர் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் வாழ்ந்தவர்கள், தாழ்மையோடு வாழ்ந்தவர்கள், உண்மையா வாழ்ந்தவர்கள். திடீர்னு பார்த்த மரணம், திடீர் மரணம். நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன். இந்த 2014 இருந்து நீங்க திரும்பி பாருங்க, எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஆனா அவர்கள் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் மூலமாய் கர்த்தர் உரைத்த வார்த்தை இன்றும் இருக்கிறது. இன்றைய சபை பெருமூச்சு விடுமானால் இந்த வார்த்தைகளை கர்த்தர் நினைத்து எழுந்தருளுவார். ஹல்லேலூயா. நீதிமானுக்காக வெளிச்சம். ஒரு வசனம் இருக்கு பாருங்க, சங்கீதம் 97 நினைக்கிறேன், 97வது சங்கீதம் 11வது வசனத்தை வாசியுங்கள். 97:11. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக வெளிச்சமும் மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது.
பரிசுத்தவான்களுடைய கண்ணீர் எல்லாம் விதை, ஜெபம் எல்லாம் விதை, இவைகளெல்லாம் விதைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய சபை பெருமூச்சு விடுமானால் கர்த்தர் பின்மாறி மழையை பெய்ய பண்ணி தேசத்தில் வெளிச்சத்தையும் மகிழ்ச்சியையும் கர்த்தர் கட்டளையிடுவார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. விதைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நாட்கள் அறுவடை நாட்கள். சபை பெருமூச்சு விடணும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு வருப்பார்கள். இந்த அறுவடையை காணும்படியாக அநேகர் ஏங்கினார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அந்த ஸ்தானத்துல, அந்த வரிசையில அடுத்த ஜெனரேஷனை நம்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். விதைக்கப்பட்டிருக்குல்ல, வெளிச்சமும் மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறதே, அதை நாம் அறுவடை செய்ய வேண்டும் அல்லவா? எனவே என்ன செய்ய வேண்டும்? பெருமூச்சு விடணும். கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுவார். கர்த்தர் நினைவு கூறுவார். நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. அவர் நினைவு கூறுவார் சொல்லும் போதே ஒரு நிம்மதி, மனதில் ஒரு சமாதானம். எத்தனை பேருக்கு இந்த சமாதானம் இருக்கிறது? என் கூட சேர்ந்து வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. அவர் நினைவு கூறுகிறார். இரண்டாவது என்ன செய்கிறார் பாருங்கள். ஆமென். 79வது சங்கீதம் 11வது வசனமும் 102வது சங்கீதத்தின் 19வது வசனத்தை வாசிங்க. முதல்ல 79:11 வாசிங்க. கட்டுண்டவனுடைய பெருமூச்சு, கட்டுண்டவருடைய பெருமூச்சு உமக்கு முன்பாக வரட்டும், உமக்கு முன்பாக வரட்டும். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை, கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை புயபலத்தினால், புயபலத்தில், உமது புயபலத்தினால் உயிரோடே காத்தருளும், உயிரோடே காத்தருளும். இது விண்ணப்பம். இதற்கான பதில் தான் 102:19. 79:11, 102:19. இது ரெண்டையும் சேர்த்து படிக்கும் போது உங்களுக்கு நன்றாய் புரியும். 102:19 வாசியுங்கள். கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும், கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்குமானார். நல்ல கவனிங்க. பெருமூச்சின் சத்தம் கேட்கும் போது அவர் நினைவு கூறுகிறார். பெருமூச்சு நிமித்தம் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? கண்ணோக்குகிறார், கண்ணோக்கி பார்க்கிறார், கண்ணோக்கி பார்க்கிறார். சபையே, தேவ இரக்கத்தை பெற்றுக்கொள்ள தேவ பார்வை. அவர் கண்ணோக்கி பார்க்கிறார், நினைக்கிறார், கண்ணோக்கி பார்க்கிறார். அடுத்து என்ன செய்கிறார் பாருங்கள். 12:5 சங்கீதம் 12:5. ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும், ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும், எளியவர்கள் விடும் பெருமூச்சு, ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும், எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும், நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமா இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெருமூச்சு நிமித்தம் அவர் நினைவு கூறுகிறார், அவர் கண்ணோக்குகிறார், அவர் எழுந்தருளி சீறுகிறவர்களின் கைக்கு விலக்கி காக்கிறார். சபை இந்த நாட்களிலே பெருமூச்சு விடுமானால் கர்த்தர் நினைவு கூர்ந்து அவர் கண்ணோக்கி எல்லா கொள்ளை நோய்க்கும் எல்லா தீங்குக்கும் தேசத்தை விலக்கி காப்பார், சுகமாயிருக்க பண்ணுவார், சுகமாயிருக்க பண்ணுவார். பெருமூச்சு விட்டாளனும் அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா, அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா. ஒரு சில நிமிடங்கள் ஜெபிக்க போகிறோம். முடிந்தால் கண்களை மூடி முழங்காற்படியிட்டு இப்படிப்பட்ட கிருபைகள் எனக்கு வேணும். தேசத்தில் காணப்படுகிற அருவருப்புகள் நிமித்தம் பெருமூச்சு விட்டு, துர்ச்செய்தி கேட்கிறது நிமித்தம் பெருமூச்சு விடணும். ஜனத்தின் நிலை அறிந்து வாரத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விடணும். ஜனத்தின் அறியாமை நிமித்தம் ஆண்டவரே பெருமூச்சு விடணும். சீயோனை நினைத்து, சபையை நினைத்து கொஞ்சம் அப்படியே பிரேயர் பண்ணுங்க.
கொஞ்சம் அப்படி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். கொஞ்சம் அப்படி பிரேயர் பண்ணுங்க பார்க்கலாம். ஜீசஸ் ஹalleluya. ஆமென். ஆண்டவரே, பெருமூச்சு விட்டு அழுகிற சத்தம் எங்கள் உள்ளத்திலிருந்து எழும்பட்டும் ஆண்டவரே, எங்களுக்குள்ளே எழும்பட்டும் அப்பா. நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஜெபிக்கணும் ஆண்டவரே. நீங்க ஜெபம் பண்ணுங்க. எங்க சத்தம் அல்ல, இப்போ உங்க சத்தம். இந்த கிருபை தாங்க ஆண்டவரே. குடும்பமா இதை பாக்குறீங்கன்னா குடும்பமா ஒருவருக்கு ஒரு கரங்களை பிடித்து கிருபை இந்த கிருபைகளை குடும்பத்துக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பெருமூச்சு சத்தம் எங்களிலிருந்து எழும்பட்டும், எழும்பட்டும், குடும்பம் எழும்பட்டும். சபையே, சபையே, நீ கர்த்தருடைய மனவாட்டி தான், அது சந்தேகம் இல்லை. ஆனா இந்த காலத்துல நீ மௌனமா இருந்துடாத. எழும்பட்டும் ஆண்டவரே, எழும்பட்டும் ஆண்டவரே, நீ மௌனமா இருந்துடாத. எழும்பட்டும் ஆண்டவரே. பெருமூச்சு சத்தம் கேட்கட்டும், தேசத்திற்காக பெருமூச்சு சத்தம் எழும்பட்டும் ஆண்டவரே. அன்பு வாலிப சகோதரா, சகோதரி, நேரத்தை வீணாக்காத. பெருமூச்சு சத்தம். நீ அழுதா பெரிய ஆசீர்வாதம் தேசத்துக்கு தெரியுமா? ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அந்த கிருபை நாவி எங்க மேல ஊற்றுவீரா. நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எதையும் பார்க்காதீங்க. கமான். இப்போ இந்த ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிறவங்க அது அப்படியே ஓடட்டும். நீங்க கண்களை மூடி, மொபைல்ல இருந்து எல்லாம் கையை எடுத்துருங்க, கம்ப்யூட்டர் இருந்தெல்லாம் கையை எடுத்துருங்க, கண்களை மூடி. இப்ப கமெண்ட் பண்றதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாரும் கையை எடுத்து ஆண்டவரை பார்த்து கேளுங்க. அப்பா இயேசுவே, பெருமூச்சு விட்டு இந்த கிருபை அப்பா அந்த ரகத்தில் அரை கதவை அடைத்துக் கொண்டு இந்த கிருபையை கேட்கிற ஒவ்வொருவர் மேல ஊற்றுங்க. நீர் எங்கள் அந்த ரங்கத்தை பார்க்கிறீர் ஆண்டவரே. அந்த காது கேட்க முடியாது, வாய் பேச முடியாதவருடைய நிலைமை அறிந்து நீங்க அப்பிதாவை பார்த்து பெருமூச்சு விட்டீங்கப்பா. என் ஜனத்தின் நிலை அறிந்து உங்க சமூகத்தில் வந்து பெருமூச்சு விட்டால எங்களுக்கு கிருபை. இடுப்பு நொறுங்கத்தக்க பெருமூச்சு விட்டு அழுடு எசேக்கியேலை பார்த்து சொன்னீங்களே. எது வரைக்கும் இறங்காதிருப்பீர் என்று தாவீது பெருமூச்சு விட்டு அழுதார். வேஷமாய் அல்லப்பா, உண்மையா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட கிருபை நாவி இப்ப ஊற்றுங்கப்பா. இப்படிப்பட்ட கிருபை நாவி இப்ப ஊற்றுங்க. உண்மையா கேட்கிற உள்ளங்கள் உண்டப்பா. இந்த கூட்டத்துல கதறுகிற உள்ளங்கள் உண்டப்பா. கிருபை நாவிய ஊற்றுங்க, விண்ணப்பத்தி நாவிய ஊற்றுங்க. காலங்களில் எப்படி சமூகத்தில் இருந்து பெருமூச்சு விட்டு அழுகிற ஆண்டவரே, இவங்க மேல நீங்க அடையாளம் போட்டிருக்கீங்க. அந்த அடையாளம் என் மேல போடப்படணும், என் ஜனத்தின் மேல போடப்படணும். நீர் ரத்தத்தால், உம்முடைய சுய ரத்தத்தால் சம்பாதித்த சபை மேல இந்த அடையாளம். ஓ, பெருமூச்சு விட்டு அழுகிற வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு, ஜனங்களுடைய அறியாமையினால் ஆவியில பெருமூச்சு விட்டீங்க. இயேசுவே, இப்படிப்பட்ட அடிச்சுவடுகள் நீங்க வைத்து போயிருக்கிறீங்க. நான் பல நேரத்தில் இதை பார்க்கலப்பா. ஆசீர்வாதங்களை தான் பார்க்கிறோம், அடிச்சுவடுகளை பார்க்கலையே ஆண்டவரே. ஆசீர்வாதங்களை பார்க்க தான் கண்களை விழித்து காத்திருக்கிறோமே தவிர நீர் வைத்து போன அடிச்சுவடுகளை பார்க்க விட்டுட்டோம்.
மன்னிங்கப்பா. ஏமா கரா மலரியாதரா. மன்னிங்கப்பா. இயேசுவே, இயேசுவே, இரங்கு. கிருபை தாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கிருபை தாங்க ஆண்டவரே. பெருமூச்சு சத்தம் எங்களிலிருந்து எழுப்பட்டும். தேசத்துக்காக கதறுகிற சத்தம் எழும்பட்டும் ஆண்டவர். போதும் ஆண்டவரே, நாங்கள் நிர்விசாரமா இருந்தது போதும்பா. எங்களை மன்னித்தருளுவீராக. இந்த பாரத்தை எங்கள் இருதயத்துக்குள்ள வைங்க ஆண்டவர். அடையாளம் போடப்படட்டும். இன்று முதல் ஜெப நிலை மாறப்போகிறது. அநேகர் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது இந்த பெருமூச்சு உங்களை தான் தேவன் தேசத்தில் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். எல்லாரும் 2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, அப்பா இந்த உணர்வு என்னில் நஷ்டப்படக்கூடாது. என் போஜனத்துக்கு முன்பாக நான் பெருமூச்சு விடுகிறேன் யோபு சொன்னான். எத்தனையோ பேர் பசியில பட்டினியில் இருக்கிறாங்க அப்பா. அவங்கள நினைச்சு நாங்க ஜெபிக்காம எங்க சாப்பாடுல கை வைக்க கூடாது அப்பா. தேங்க்யூப்பா. பிரசன்னத்துக்காய் நன்றி. சியோனை நினைத்து சபையை நினைத்து அழுறோம் ஆண்டவரே. எங்கள் நிர்விசாரங்களை மன்னியும், எங்கள் குறைகளை மன்னியும். எங்களை சுத்திகரிக்கிறவரே, பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரே, இதோ உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாதபடியா திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்றவரே. இயேசுவின் நாமத்திலே சபைகள் திறக்கப்படுவதாக. கர்த்தர் இறங்கி அப்பா சேமத்தை கட்டளையிடும். எல்லா ஊழியர்கள் அவங்க சமூகத்தில் இருக்கிறார் ஆண்டவரே. ஊழியர்களுடைய சுகத்தை விரும்புகிறவரே, எல்லா ஊழியர்கள், எல்லா சபைகளின் போதகர்கள், மிஷனரிகள், இவாஞ்சலிஸ்ட் ஒவ்வொருவரையும் கரத்தில் தருகிறோம். கர்த்தர் பாதுகாக்கணும். இந்த நாட்களில் அதிகமாய் நாங்கள் ஒவ்வொருவருமோடு நெருங்க அப்பா உம்முடைய இருதய துடிப்பை அறிந்து தேசத்துக்காய் பெருமூச்சு விட்டால எங்களை உருவாக்கும். நீர் நடத்தும் கிருபைக்குள்ள மறைத்துக்கோ. எல்லா மிஷனரிகளை விசேஷமா காத்துக்கோங்கப்பா ஆண்டவரே. உங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். கர்த்தர் ஆண்டவரே தேசத்துக்கு அதிகமாய் பாரப்படுத்தி உம்முடைய தாசர்கள் ஒவ்வொருவரையும் ஜெபிக்க வைப்பீராக. எல்லா விசுவாசிகளுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் ஒருவரும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே, எந்த ஒரு கட்டிலும் அகப்படாதபடிக்கு அப்பா இன்று கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷராய் அந்த கூட்டத்தாராய் கர்த்தர் உருவாக்குவீராக. எல்லாரையும் காத்துக்கோங்க. எல்லாருடைய ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்படணும். ஒருவர் கூட ஒரு தாழ்ச்சி இருக்கக்கூடாது ஆண்டவரே. என் ஜனத்துக்காய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேச ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறது. கொள்ளை நோயினாலே ஆண்டவரே பாதிக்கப்பட்டு மரித்த ஆண்டவரே அப்பா ஆண்டவரே சொந்தங்களை இழந்த குடும்பத்தினருக்கு கர்த்தர் ஆறுதலை செய்யுங்கப்பா. ஆறுதலை செய்யுங்க. தேசம் எங்கு எத்தனை இழப்புகள், கொத்து கொத்த ஆத்துமாக்கள் ஆண்டவரே, எத்தனை அறியாமை ஜனங்கள், ரட்சிக்கப்படாத ஜனங்கள், நித்தியத்தை இழந்த ஜனங்கள். அப்ப போதும்பா, போதும்பா. ஒருவருடைய சாவையும் நீர் விரும்பவில்லை ஆண்டவரே. அப்பா துர்ச்செய்தி நிமித்தம் நாங்கள் பெருமூச்சு விடுகிறோம். நற்செய்தி கேட்க பண்ணுங்கப்பா ஆண்டவர். இந்த கொள்ளை நோயில பாதிக்கப்பட்டு
ஆண்டவர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி இனி ஒரு செக் பண்ணும் போது ஆண்டவர் அது நெகட்டிவ்னு வரத்தக்கதாய் கர்த்தாவே நீர் வசனத்தை அனுப்பி குணமாக்குவீராக. அருமை தகப்பனே, எங்கள் நல்ல பிதாவே, இயேசுப்பா ஆண்டவரே, டாக்டர்ஸுக்காய், நர்சஸுக்காய், ஆண்டவரே, இந்த இப்படிப்பட்ட காரியங்களுக்காய் பணிபுரிகிற ஒவ்வொருவருக்காய், ஆண்டவரே, காவல்துறைக்காய், ஆண்டவரே அப்பா, அந்த துப்புரவு துணி பணி செய்கிற ஒவ்வொருவருக்காய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, அவங்களை காக்கணும், ஒரு தீங்கு ஒருவருக்கும் வரக்கூடாது. விசேஷமாய் ஆண்டவரே ட்ரீட் பண்ற டாக்டர்ஸுக்காய், நர்சஸுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாவல் எல்லாருக்கும் உண்டாகணும்ப்பா. மனதளவுல சோர்ந்து போய் பயந்திருப்பதை கர்த்தர் அறிவீர். ஒரு தீங்கு வரக்கூடாது. அப்படி யாராவது பாதிப்புக்குள்ள இருந்தா இப்பொழுதே சுகத்தை கொடுப்பீராக, விடுதலை உண்டாவதாக. ஆண்டவரே, தேச தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். நல்ல தீர்மானங்களை எடுத்து அதை செயல்படுத்த வேண்டிய கிருபையும் ஞானத்தையும் பலத்தையும் பாதுகாப்பையும் கொடுத்து ஒவ்வொருவரை காத்துக்கொள்வீராக. சீக்கிரமாய் ஆண்டவரே, இந்த லாக்டவுன் ஓவர், இது முடிந்தது, ஜனங்களுடைய இயல்பு வாழ்க்கை திரும்பினது, இந்த கொள்ளை நோய் முற்றிலும் நீங்கினது என்கிற நல்ல செய்தியை எங்கள் காதுகள் கேட்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யும். இன்னும் எங்களில் ஏதாவது குறை குற்றங்கள் இருந்தால் கிருபையாய் மன்னியும். இதோடு நாங்கள் எங்கள் ஜெபத்தை முடித்து விடாமல் எங்கள் அறை கதவை அடைத்துக் கொண்டு அந்த ரங்கத்திலே அதிகமாய் நோக்கி முறையிட ஜெபிக்க பெருமூச்சு விட்டாலே எங்களுக்கு கிருபை செய்யும். இவ்வளவு நேரம் பாட, துதிக்க, அதிகமாய் ஜெபிக்க, உம்முடைய நல்ல ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு கிருபை செய்து நன்றி தாழ்த்துகிறோம். இதை பார்த்து கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கர்த்தர் பேசி இருக்கிறீர். கர்த்தர் தொடர்ந்து அவர்களோடு இடைப்படும் நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று இரவு துதி ஆராதனை ப்ரோக்ராம் கிடையாது, நாளை இரவு உண்டு. தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.